ஒருத்தங்க மாறு வேஷம் போடலாம், ஆனா அதுக்காக இவ்வளவு தூரம் போயிருக்க கூடாது ப்ரோ. கோவை இளைஞர் செய்த சம்பவத்தை பார்த்து சிபிஐ அதிகாரிகளை ஷாக் ஆகிட்டாங்க. போலி சிபிஐ ஆபீசர் சிக்கியது எப்படி? விடிய விடிய நடந்த விசாரணையின் பகீர் பின்னணி. கோவை குற்றவியல் நீதிமன்றம் முன்னாடி ஒருத்தரை அதிகாரிகள் தரதரவென அழைச்சிக்கிட்டு போனாங்க. குற்றவாளிக்கு 32 வயசு இருக்கும். பார்த்தா நல்லா படித்தவர் மாதிரி இருக்காரே, இவரா இப்படியெல்லாம் செஞ்சதுன்னு அங்குள்ளவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மட்டும், இவரை மட்டும் சாதாரண ஆள்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு பார்வையிலேயே சொல்லிட்டு போனார். சித்திரவேலுங்கிற மெகா மோசடி மன்னன் தான் இந்த கிரைம் செய்தியோட ஹீரோ. கோவை தான் இவரோட சொந்த ஊர். இதுவரைக்கும் யாருமே செய்யாத வினோதமான கிரைம் செய்யணும்னு ரூம் போட்டு யோசிச்சார். உள்ளூர் செட் ஆகாதுன்னு டெல்லிக்கு பறந்தார். சிபிஐ ஆஃபீஸர்கள் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாரு. போலி சிபிஐ ட்ரெஸ், ஐடி கார்டு, அவங்களோட அணுகுமுறை எல்லாமே கற்றுக்கிட்டாரு. இந்த மாறுவேஷம் பக்காவாக செட் ஆனதுனால களத்தில் இறங்கினார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி பல பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சித்திரவேல் மேலே ஏகப்பட்ட ஆன்லைன் மோசடி வழக்குகளும் இருக்குது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்கிற மாதிரி இவர் மாறு வேஷத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சி சிபிஐக்கு தகவல் கொடுத்தார். சிபிஐ இவரோட ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் செஞ்சு வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் சித்திரவேல் கோயம்புத்தூரில் இருக்கிறதா சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கு ரகசிய தகவல் கிடைச்சிது. அப்புறம் என்ன, உடனே கோவை ரேஸ் கோர்ஸுக்கு வந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் சித்திரவேல் வீட்டை சுத்து போட்டு மோசடி ஆசாமியை தட்டி தூக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனால் ஆஃபீஸர்ஸ்களுக்கு செம்ம ஷாக். எக்கச்சக்கமான போலி அடையாள அட்டைங்க சித்திரவேல் வீட்டில் இருந்துச்சு. எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க. மத்திய ஆயுதப்படை போலீஸார் உதவியோட சித்திரவேலை ஒரு தனி இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடிய விடிய விசாரணை நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் சித்திரவேலை கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. சித்திரவேலை டெல்லி கூட்டிட்டு போய் விசாரணை நடத்த அனுமதி வேணும்னு சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த மனுவை விசாரித்த ஜட்ஜ் சிவகுமார் சிபிஐ ஆஃபீஸர் சித்திரவேலை டெல்லி கூட்டிட்டு போக அனுமதி கொடுத்துட்டாரு. இனி மோசடி வழக்கு விசாரணை டெல்லியில் தொடரும். எவ்வளவு கோடி மோசடி, எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறாரு, எத்தனை வருஷமா இந்த குற்றத்தில் ஈடுபட்டு வர்றாரு, என்னென்ன அணுகுமுறையால் இந்த குற்றத்தை செஞ்சாரு, இதை பற்றி தான் முழு வீச்சில் விசாரணை நடக்குது.